حي على السلام حي على الفلاح حي على الفلاح السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة العالمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகழ்வில்லா பேரன்புமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாதியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்திய இஸ்லாத்தை பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தங்களது வாழ்க்கை நெறியாக அப்படியே ஏற்று செயல்படுத்திய நம் தோழர்கள் மீதும் நம் தோழிகள் மீதும் உலக இறுதிநாள் வரை தோன்றக்கூடிய உலக முஸ்லிம்களான அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ் மீது கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தோழரியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் பல ரஹ்மானின் பற்றா பெருங்கரமே சாந்தியும் சமாதானம் என்று நிலவரமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நிலைவர்களே, ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் திருமறை குர்ஆனை அல்லாஹ்வின் புறமிருந்து வந்த வேதம் என்று நம்பிக்கையை நாம் நம் உள்ளத்திலே ஆழமாக வைத்திருக்கின்றோம். இறைவனிடமிருந்து இந்த வேதம் எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது, இது அல்லாஹ்வால் இறக்கி வரப்பட்டது என்பதிலே நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த திருமறை குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் திருமறை குர்ஆனை நமக்கு இந்த குர்ஆனை பற்றி சொல்லித் தருகின்றான். குர்ஆன் அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வலக்கான மின்னின்று கையில்லாகி கசீரா அல்லாஹ்விடமிருந்து இது வந்திருந்தால் இதுவே ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கு அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லித் தருகின்றது. இதிலே எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. திருமறை குர்ஆனை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் வரலாற்று ரீதியாகவும் சரி எந்த முரண்பாடும் கிடையாது. அறிவியல் ரீதியாக எடுத்து பாருங்கள். திருமறை குர்ஆன் பல இடங்களில் அறிவியல் ரீதியான கருத்துக்களை ஆங்காங்கே அள்ளி தெரிந்து விட்டு செல்வதை நாம் பார்க்க முடியும். திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு அறிவியலை போதித்து வந்த நூல் கிடையாது. மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக மனிதனை கடவுளுடைய தன்மைகளை புரிந்து அதன் அடிப்படையில் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய விதத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நூல். அந்த நூலில் அல்லாஹ் என்ன செய்கின்றார்? ஆங்காங்கே மனிதன் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக பிற்காலத்தில் வரக்கூடிய மனிதர்கள் அந்த குர்ஆனை சிந்தித்து படித்து இது இறைவன் புறத்திலிருந்து வந்த வேதம்தான் என்பதை எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ஆங்காங்கே அறிவியல் ரீதியான கருத்துக்களை செய்திகளை அள்ளி தெளித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி உள்ள செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த காலகட்டத்தில்
அங்கே மக்காவில் வாழ்ந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவர்களுடைய கல்வி அறிவு எப்படி இருந்தது என்று பார்த்தால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான், வலா தகுப்புகும் எண்ணிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும் பொழுது எழுத படிக்க தெரியாத உண்மை சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கின்றார், வலா தகுப்புகும் எண்ணிக்கை. இனி உங்களுடைய வலது கரத்தால் எழுத மாட்டீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாது. உண்மை சமுதாயத்தில் தான் அல்லாஹ் தூதர்கள் தோன்றினார்கள். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாது. அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களுடைய பெரும்பான்மையுடைய மக்களுடைய நிலை என்னவென்றால் புகழ்ந்து நாசத்தில் உண்மையில ரசூலா, எழுத படிக்க தெரியாத உண்மை சமுதாயத்திலிருந்து நாம் இந்த தூதரை அனுப்பணும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அப்ப அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு விருதுகளுக்காக ஒரு சில பேர் என்ன செஞ்சிருக்காங்க, எழுத்தறிவு பெற்றவர்களாக, படிக்க தெரிந்தவர்களாக, எழுத தெரிந்தவர்களாக இருந்தார்கள். பெரும்பான்மையான சமுதாயம் எப்படி இருந்தது, எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். அப்படி எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த மனித குலத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் நமக்கு மற்றொரு இடத்தில் சொல்லித் தருகின்றார், இந்த குர்ஆனை நாமே இயக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம். இது இறைவன் இருந்து வந்தது. இதை நம்மள்கிட்ட சேர்த்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இறைவன் முறையில் அந்த வேதத்தை அல்லாஹ் இறுதி காலம் வரை பாதுகாப்பதாக நமக்கு சொல்கின்றார். அதே போன்று திருமறை குர்ஆனில் பல நிலைகளில் எடுத்து பார்த்தால் திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய இலக்கிய நயம், திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாவற்றையும் நான் பார்க்கும் பொழுது இது எழுதப்படுத்த தெரியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்திற்கு அறிமுகப்படுத்த இந்த குர்ஆன் இது எப்படிப்பட்ட செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு உதாரணத்திற்கு சில செய்திகளை நாம் அறிவியல் ரீதியாக எடுத்து பார்த்தால், சில வசனங்களை எடுத்து நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் ஆச்சரியத்துடைய உச்சகட்டத்திற்கு விளிம்பிற்கு சென்று விடுவோம். அதை நாம அப்படி சிந்தித்து பார்த்தோம்னா இது கண்டிப்பாக யார் மனிதனை படைத்தானோ, யார் இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்தானோ, யார் இந்த பிரபஞ்சத்தை படைத்தானோ அந்த அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம்தான் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் 3வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம ஒரு திருமறை குர்ஆன் நிறைய ஏராளமான வசனங்களை நாம சொல்லலாம். ஒரு சாம்பிளுக்கு 1-2 நம்ம பார்ப்போம். அல்லாஹ் அந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றார். சூரத்துல் ஆல இம்ரானில் இடம்பெறக்கூடிய வசனம், உங்களுக்கு வெற்றி தவறியதற்காகவும் துன்பம் ஏற்பட்டதற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அதைவிட பெரும் கவலையை அல்லாஹ் உங்களுக்கு பரிசீலித்தான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், பின்னர் உங்களுக்கு கவலைக்கு பிறகு மன அமைதியை ஏற்படுத்த சிறு தூக்கத்தை தந்தான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வசனம் என்ன சொல்றது, உங்களுக்கு வெற்றி தவறியதற்காகவும் துன்பம் ஏற்பட்டதற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அதைவிட பெரும் கவலையை அல்லாஹ் உங்களுக்கு பரிசீலித்தால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார். இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி தவறிய காலகட்டத்தில் இயற்கைப்பட்ட வசனம் நமக்கு தெரியும். முழுமையாக இந்த வசனம் இயற்கைப்பட்ட பின்னணியை பார்த்தோம்னா இது உஹது போர்க்களத்தில் அந்த முஸ்லிம்களுடைய கை வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த போர்க்களத்தில் நிலவிய அந்த குழப்பமான சூழ்நிலையின் போது இந்த வசனம் இறக்கி வரலாம். உஹது போன்ற நிலை என்ன, அங்கே உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய படையினரும் மக்காவிலிருந்து வந்த இறை நிராகரிப்பாளர்களும் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த தோழர்கள்ல ஒரு கூட்டத்தை ஒரு மலை கணவாயினோட மேல அந்த ஊர்ல மலையை போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு, அதாவது மலைகள் இருக்கும், ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கும். இந்த மலையினுடைய ஒரு புறத்தில் இரண்டு படைகளும் மோதக்கூடிய சூழல். அப்ப நேருக்கு நேரம் மோதும்போது இந்த ஓடிட்டாங்க நீங்க, அல்லது இவங்கள ஒரு கூட்டம் அந்த மலையினுடைய பின் வழியாக வந்து தாக்கினால் இஸ்லாமிய படை என்ன செஞ்சிடும், நடுவுல மாட்டிக்கிறாங்க. முன்னாடியும் எதிரி பின்னாடியும் எதிரின்னா சேதாரம் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் போர்க்களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வந்து அதையெல்லாம் திட்டமிட்டு என்ன செய்வாங்க, நேருக்கு நேர சந்திக்கும். பின்னாடி வாரம் பார்க்கிறது கண்காணிப்புக்கு ஒரு 50 பேர் கொண்ட ஒரு குழுவை ஒரு மலையில மேல இருந்து 50 ஈரத்தை வைத்து நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே நான் சொல்லுவதே இறங்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுருந்தாங்க. ஆனால் அங்கே அந்த போர்களை சில பேர் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அங்கே போர்க்களத்தில் நிகழ்ந்த அந்த விரும்பத்தக்க சம்பவங்களின் போது இறங்குகிறாங்க. அப்ப என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் எதை எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி பின்வழியாக வந்து முஸ்லிம்களுக்கு அந்த போர்க்களத்தில் கடுமையான பாதிப்பு. எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் படத்தை உடைக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க செய்தி மக்கள் மத்தியில் பரவும். அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த வசனம் வந்து இறங்குது. இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன, உங்களுக்கு வெற்றி தவறியதற்காகவும் துன்பம் ஏற்பட்டதற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அதை விட பெரும் கவலையை அல்லாஹ் பரிசீலித்தான் சொல்லுவோம். இது வந்து அல்லாஹ் அந்த நபித்தோழர்களுக்கு செய்த ஒரு மனோதத்துவ ரீதியான சிகிச்சை. இன்றைய நவீன விஞ்ஞானம் பல ஆண்டுகள் ஆய்வு செய்து பல நவீன விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியினுடைய உச்ச காலகட்டத்தில் இன்று எப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை முறையை நவீன விஞ்ஞானம் கொடுக்கின்றதோ அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனோதத்துவ ரீதியான சிகிச்சையை கொடுத்தார். இன்று நவீன விஞ்ஞானத்துல உள்ள சிகிச்சை முறை ஒண்ணு என்ன தெரியுமா, சில பேர் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணும் இருக்காது, ஆனா எனக்கு உடம்புல அங்க வலிக்கு இங்க வலிக்கு ஏதாவது தனக்கு நோய் இருப்பதாக கற்பனை பண்ணுவாங்க, அல்லது அவங்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனைய இருப்பது மாதிரி நினைச்சு கவலைப்படுவாங்க. அது எதுன்னு கிடையாது. சில பெண்கள் எப்படி இருப்பாங்க, கணவரை நினைச்சு கவலைப்படுவாங்க. இது வந்து ஒரு மனநோய். என்ன இருக்கும், இல்லாத பிரச்சனையை நினைத்து கவலைப்படுவது. இதற்கு நவீன விஞ்ஞானம் எப்படிப்பட்ட மருத்துவ சிகிச்சையை கொடுக்கும்னா, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஒரு நடைமுறையில நம்ம புரிந்து கொள்வதற்காக அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனநோய் இருக்காங்க. மனநோய் டாக்டர் வந்து அவங்க நம்ம கூட்டு போனோம்னா அவர் முதல்ல இவங்களுக்கு வந்து இருப்பது இந்த மனநோய் தான், இது வந்து பிரச்சனை தான், இவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனை இல்லைன்னு அவங்க தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா அந்த மருத்துவரும் அந்த குடும்பத்தாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒரு டெக்னிக்கை பண்ணுவாங்க. என்ன செய்வாங்கன்னா அவருக்கு ஒன்றுமே இல்லாம கவலைப்பட்டு இருக்காரா, திடீர்னு அவருக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பெரிய நோய் இருக்கிறது மாதிரி ஒரு பொய்யான தகவலை சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு நோய் இல்லாம கவலைப்பட்டு இருக்காரு ஒரு ஆள் பேச்சுக்கு டாக்டரும் குடும்பத்தாரும் சேர்ந்து குடும்பத்தாருக்கும் தெரியப்படுத்துவாங்க, உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. இப்ப இவர் என்ன நினைப்பாரு, உடம்புல வேற வேற இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை மறந்துவாரு, ஆக கிட்னி போயிட்டேன், அல்ல ஹார்ட் பிரச்சனைய இந்த கவலையிலே இருப்பாரா. அவரை சரியான இடத்துல தூங்குவதற்கெல்லாம் உள்ள மருந்துகள் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் மருத்துவர்கள் அந்த இதை முடிவு பண்ணுவாங்க. ஒரு வாரமோ 2 நாளோ 5 நாளோ கழித்து என்ன செய்வாங்க, குடும்பத்தாருக்கு அவரை பார்த்து இப்ப உங்களுக்கு கிட்னிலாம் ஒரு பிரச்சனைகளை சரியாயிட்டுருவாங்க. இப்ப இவருக்கு இதுல என்ன மறக்கணும்னா, இவர் ஏற்கனவே உடம்புல வேற வேற பிரச்சனை இருக்குன்னு நினைச்சாரா இல்லையா, அதை மறந்துட்டு இந்த கிட்னி பிரச்சனையை பெருசா நினைச்சிட்டு இருப்பாரு. இப்ப மருத்துவர்கள் வந்து அது கிட்னில ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதோட இந்த கிட்னி பிரச்சனை மட்டும் சரியாகாது, ஏற்கனவே அவர் ஒண்ணுமில்லாத போட்டு ஓட்டுனாரா இல்லையா, அந்த பிரச்சனையும் இயல்பாகவே சரியாகிடும். அதற்கு பிறகு அவருக்கு முறையான கவுன்சிலிங் கொடுத்து
அவரை முறையாக தூங்க வைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து அந்த மனநோயிலிருந்து அவரை காப்பாற்றுவாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறையை அல்லாஹ் இந்த போர்க்களத்துல பயன்படுத்தலாம். அந்த போர்க்களத்துல எப்படி இருக்கு? அல்லாஹ் வசனத்தில் என்ன செய்தான்? வெற்றி தவறியதற்காகவும், வெற்றி தவறியதுன்னா என்ன? அங்கே உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய கை பலகீனமான நிலையை சந்திக்கிறார். எதிரிகள் முன்னாடி பின்னாடி அடிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப வெற்றி தவறியதற்காக என்ன செய்றாங்க? அப்ப அந்த தோழர்கள் வெற்றி நம்மளை விட்டு கையை விட்டு போகும்போது என்ன செய்வாங்க? மன ரீதியாக ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அந்த நேரத்தில் அந்த உஹது போர்க்களத்தில் ஒரு வதந்தி பரப்பப்படுது. என்ன வதந்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு வெற்றி தவறி இருக்காங்கிறது போர்க்களத்தில் நடந்த பின்னடைவு, துன்பம் ஏற்பட்டதற்காக ஒரு புதிய துன்பம். அடுத்தெல்லாம் சொல்லுவோம், அதை விட பெரும் கவலையை உங்களுக்கு பரிசீலித்தார். பெருங்கவலை இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போட்டாங்கன்னு பரவல வளர்ந்து இருக்காங்க. அதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு அதை பெரும் கவலையாக அல்லாஹ் உங்களுக்கு பரிசீலித்தார். கவலை எப்படி பரிசீலிக்க முடியும்? ஏன்னா அது சிகிச்சை முறை. அந்த பெரும் கவலைய ரசூலுல்லாஹ் மௌத்தா போட்டாங்க தோழர்கள் என்ன செய்தாங்க? மனசு உடைஞ்சு போய் போர்க்களத்தில் இதாயிட்டு ரசூலுல்லாஹே இறந்து போயிட்டாங்க. இனிமேல் நம்ம என்ன செய்யன்ட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு மனசு விரக்தியினுடைய விழுந்திருக்கே போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை விட பெருங்கவலையை பரிசீலித்தான். அந்த கவலைக்கு பிறகு மன அமைதி ஏற்படுத்துவதற்காக லைட்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி கண் அசைவாங்களா இல்லையா? சொன்னா நம்மளே பார்ப்போம். நம்ம கடுமையான வேலையில ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 5 நிமிடம் மதிய நேரத்துல உட்கார்ந்து தூங்கிப்போம். உடம்பு ஃப்ரீயா ஃப்ரெஷ் ஆகும். அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம்? மன அமைதி ஏற்படுத்த சிறு தூக்கத்தை உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வருகின்றான் என்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்றதோட அந்த தோழர்கள் எல்லாம் விரக்தியினுடைய வீழ்ந்துட்டே போயிட்டாங்க. அடுத்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் அங்கே உண்மையான நிலவரம் என்ன செய்து? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்காங்கன்னு தெரிந்ததோட, ரசூலுல்லாஹ் கொல்லப்படவில்லை என்று தெரிந்ததோட அந்த தோழர்கள் எல்லாம் மீண்டும் உத்வேகம் அடைந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காங்க அப்படிங்கிறதோட போர்க்களத்தில் உத்வேகமாக இருந்து மீண்டும் எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தோழர்களுக்கு செய்தார். இந்த வசனம் நாம இந்த தாற்பயத்தோடு நீங்க புரிஞ்சு பாருங்க. இது எப்படி எழுதப்படுத்த தெரியாத முகமது நபியினால் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை திருமுறை குர்ஆனில் கொண்டு வர முடியுது. எப்படி கொண்டு வர முடியுது என்றால், இது அனைத்தையும் படைத்த மனிதனுடைய உண்மையினுடைய செயல்பாடுகள், மனிதனுடைய மனநிலை எல்லாவற்றையும் அறிந்த இறைவன் மூலமிருந்து வந்த வேதம் என்பதை இது தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுவது பார்க்க முடியும். இந்த வசனத்தை திருமுறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 153வது வசனமாக இடம்பெறக்கூடியது. இந்த வசனத்தை போய் படிச்சு பாருங்க. இது சொல்லக்கூடிய செய்தி, இது எப்படிப்பட்ட சிகிச்சையை அல்லாஹ் அந்த தோழர்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக செய்திருக்கின்றான் என்றால், இன்றைய நவீன மனதத்துவத்தினுடைய சிகிச்சை முறையை நல்லா படித்தவர்களால் கூட அதை புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எப்படி ஒரு சிகிச்சைய எழுத படிக்க தெரியாத அந்த நபியின் மூலமாக அந்த திருமுறை குர்ஆனில் இது இன்னைக்கு ஒரு மருத்துவர் படித்து பார்த்தாலும் இந்த வசனம் 100% விஞ்ஞானத்தினுடைய உண்மையை ஏற்பிக்கக்கூடிய விதத்தில் இருப்பதை நான் பார்க்க முடியும். அப்ப இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன நிலை வரும்? இது இறைவன் மூலமிருந்து வந்த வேதம் தான். அப்ப நமக்கு அது எப்படிப்பட்ட உத்வேகத்தை தரும்? ஒரு முஸ்லிமிற்கு நம்மள அதிகமான மக்கள் மன ரீதியாக சோர்வு நிலைக்கு செல்வதற்கு காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம்னு சொல்லுவோம். ஆனால் நடைமுறையில் அதை நடைமுறைப்படுத்தும் போது நம்மிடத்திலே ஒரு பின்னணி வரும், ஒரு சோர்வு வரும், நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சிந்தனை வரும். ஆனால் இது இறைவன் மூலமிருந்து வந்த வேதம் நினைச்சு பாருங்க. இந்த வேதத்தினுடைய ஒரு வசனம் 2 வசனத்தை படிச்சு பாருங்க. அது நம்மை தூண்ட விடாமல் செய்யும். நம்ம அந்த வசனம் எழுப்பி நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய வேலையை பார் என்று தூண்டும். இந்த வசனம் இப்படி சொல்கின்றது என்றால், அடுத்ததாக நீங்க எடுத்து பாருங்க. திருமுறை குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். திருமுறை குர்ஆனில்
அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்குன்ட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்ம பொதுவாக கால்நடைகளிலிருந்து நமக்கு வரக்கூடிய பாலை பற்றி மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கு? ஆடோ மாடோ அதனுடைய ரத்தத்தை பாலாக வடித்து தருவதாகத்தான் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டம் வரை நம்ம கூட இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு கவிஞர் இருந்த பாட்டை கூட எடுத்து பாருங்க. இன்னைக்கு நாம வாழக்கூடிய 2025 மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கு? கால்நடைகள் தன்னுடைய இரத்தத்திலிருந்து பாலை நமக்கு தருகின்றதுன்னு மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்றான்? அதன் கால்நடைகளுடைய வயிறுகளில் இருக்கக்கூடிய செரிக்கப்பட்ட உணவிற்கும் இரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் தூய்மையான பாலை உங்களுக்கு அவன் போடுகின்றான். அருந்துவோருக்கு அது இனிமையாக அதை சொல்லணும். மனிதன் எல்லாருமே என்ன நினைக்கலாம்? இரத்தத்திலிருந்து பாலா வருதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் கூட திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, பால் இரத்தத்திலிருந்து வரவில்லை. கால்நடைகள் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கா இல்லையா, அது சிறு குடல்களில் செரிக்கப்பட்டு அதனுடைய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அது எங்க போகுது? பெருங்குடலுக்கு போய் அங்கிருந்து மலக்குடல் வழியாக அது சாணமாக வெளியேறுகின்றது. சிறுகுடலில் உறிஞ்சப்பட்ட அந்த சத்துக்கள் இருக்கா இல்லையா, அது இரத்தமாக ஆவதற்கு முன்பாகவே பாலாக மாறுகின்றது. மனிதன் எல்லாரும் இன்றைய காலகட்டத்தில் இரத்தத்திலிருந்து பால் வந்து நினைக்கும் போது கால்நடைகள்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அதன் வயிறுகளில் உள்ள செரிக்கப்பட்ட உணவிற்கும் இரத்தத்திற்கும், அதாவது செரிக்கப்பட்ட உணவு சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு இரத்தமாக சத்தாக மாறக்கூடிய நிலை இருக்கா இல்லையா, அதற்கு முன்பாகவே பாலாக மாறுகின்றான். மனுஷன் என்ன நினைக்கா? இரத்தத்திலிருந்து பால் வருதுன்னு நினைக்கா பின்னாடி. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கின்றது? இரத்தத்திற்கு முன்பாகவே பால் வந்து விடுகின்றது. நாம கால்நடைகள் சாப்பிடக்கூடிய உணவு செரிமானமாகி சத்துக்களாக உறிஞ்சப்பட்டு இரத்தமாக மாறுவதற்கு முன்பாகவே பாலா வருதுன்னு இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது. அதே கருத்தை திருமறை குர்ஆன் சொல்கின்றது. ஆனால் மனிதன் எப்படி நினைக்கின்றான்? கால்நடைகளுடைய இரத்தத்திலிருந்து பால் வந்து பிரிக்கப்பட்டு வருகின்றது என்கிற சிந்தனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஏதாவது அறிவியல் ஆய்வுகள் இருக்குமா? ஏதாவது நவீன கருவிகள் இருக்குமா? ரத்தத்தை சோதித்து பார்க்கக்கூடிய அந்த ஆய்வகங்கள் இருக்குமா? எதுவுமே கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் எழுதப்படுத்த தெரியாத நபிகள் நாயகம் அறிமுகப்படுத்துகின்ற குர்ஆன் என்ன சொல்கின்றது? பால் எப்படி வருகின்றதுன்னு சொல்லுது. எல்லோரும் மனிதன் இன்று எதை சரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதற்கு மாற்றமாக மனுஷன் எல்லாம் ரத்தமா மாறி பாலா வருதுன்னு நினைச்சா குர்ஆன் என்ன சொல்லுது? பாலா மாறுவதற்கு முன்பாகவே, இது ரத்தமாக மாறுவதற்கு முன்பாகவே அது பாலாக இருக்கின்றதுன்னு சொல்லுது. அதை இன்றைய நவீன விஞ்ஞானம் சரிகாணுகின்றது. இதுதான் சரியான கருத்து. அப்ப இது எப்படி சாத்தியமானது? படைத்து இறைவனுக்கு தெரியுமா இல்லையா? அவன் தானே ஆளை படைச்சான், அவன் தானே மாலை படைச்சான். அவனுக்கு தெரியுமா இல்லையா பால் எப்படி வருது, அவனுடைய நிலை என்ன, எவ்வளவு நேரம் கழிச்சு வருது? அப்ப நம்ம ஒரு முஸ்லிம் என்ன முடிவுக்கு வர வேண்டும்? திருமறை குர்ஆனுடைய இந்த வசனம், திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த அறிவியல் ரீதியான உண்மையிலேயே இது இறைவன் மூலமிருந்து வந்த வேதம் தான் என்பதை ஆணித்தரமாக சொல்வதை பார்க்க முடியும். அப்ப இது மாதிரி நீங்க திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க, பல விஷயங்கள் விண்வெளி பயணம் சாத்தியம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமறை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றார். மனிதத்தின் கோட்டாறு வானங்களினுடைய பூமியினுடைய எல்லையை நீங்கள் கடந்து செல்ல நாடினால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் அதற்குரிய சுல்தான் இருந்தால் முடியும் திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அதற்குரிய ஆற்றல் இருந்தால் முடியும் திருமறை குர்ஆன் சொல்கின்றது. இது எப்படி சாத்தியம்? வானத்தினுடைய எல்லையை பூமியினுடைய எல்லையை கடந்து செல்ல முடியும் விண்வெளி பயணம் சாத்தியம் திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அது மாதிரி ஏராளமான வசனங்கள் நமக்கு என்ன சொல்கின்றது என்றால் அறிவியல் ரீதியாக திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய எந்த கருத்தையும் தவறு என்று எந்த நவீன விஞ்ஞானத்தாலும் அதை நிரூபிக்க முடியவில்லை.
யாரெல்லாம் திருமறை குர்ஆனை பொய்ப்பிக்க வேண்டும் என்று ஆய்வு செய்தார்களோ அவர்கள் ஆய்வுடைய உச்சகட்டமாக அவர் இஸ்லாத்தை நோக்கி வந்த வரலாறுகள் தான் கடந்த கால வரலாறாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த படிப்பினை நமக்கு என்ன செய்யணும், இது இறைவன் புறம் இருந்து வந்த வேதம் தான் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இதோடு தொடர்புடைய இன்னும் சில செய்திகளை இரண்டாவது பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்தில் ஆலமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவியல் ரீதியான கருத்துக்களையும் அது நவீன விஞ்ஞானத்தோடு எந்த அடிப்படையில் முழுமையாக பொருந்தி போகின்றது என்பதை நாம் பார்த்தோம். இது நாம் வெறுமன திருமறை குர்ஆன் இப்படிப்பட்ட அறிவியல் ரீதியான கருத்துக்களை சொல்கின்றது என்று பெருமையாக பேசிவிட்டு கலந்து செல்வதனுடைய அடிப்படையில் இந்த விஷயங்கள் சொல்லப்படவில்லை. இதுல நமக்கு பெற வேண்டிய படிப்பு என்னவென்றால், ஒரு முஸ்லிம் ஒரு ஏகத்தை போது ஏற்றுக்கொண்டவர் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் மட்டும்தான் மார்க்கம் என்கின்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கா இல்லையா? இது இறைவன் புறமிருந்து வந்த வேதம்னு நாம் உள்ளம் சார்ந்து முழுமையாக நம்பக்கூடிய நிலை மாறிவிட்டால், அப்படிப்பட்ட தன்மைக்கு நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்டு விட்டால், நாம் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு பிடிப்புள்ளவர்களாக பற்றுள்ளவர்களாக இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அக்கறை உடையவர்களாக நாம் மாறுவோம். இன்னும் சில நாட்களில் நாளைய தினம் பிறை பார்க்க வேண்டிய சந்தேகத்திற்குரிய நாள். பிறை தென்பட்டால் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நோன்பினுடைய துவக்கமாக இருக்கும். இல்லை என்றால் மாதத்தில் 30 பூர்த்தி செய்வோம். ரமலான் மாதத்தையும் அடைந்துவிட்டோம். இந்த நினைத்து பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசம், உலகத்தில் இருக்கக்கூடிய மோகம் நம்ம எந்த அளவிற்கு பிரிந்தெழுகின்றது. நமக்கு எல்லாம் இதுதான் சரியான கொள்கை, இதுதான் சத்தியம்னு தெரியும். உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக கொள்கையை உள்ளம் சார்ந்து அதை நிறுத்தி வைக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோமா இல்லையா? நாம் எதை சத்தியம் நினைக்கின்றோமோ அதை எந்த இடத்திலும் யாருக்கும் தயங்காமல் பயப்படாமல் போட்டு உடைக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடியது எத்தனை பேர் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சென்ற ரமலானில் நம்மோடு இருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த ரமலானை நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இல்ல. ரமலானை நெருங்கும் போது கூட நம்மள யாருக்கும் இருக்க மாட்டோம், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தான் அறிந்தவன். அப்போ திருமறை குர்ஆனை உண்மையிலேயே இறைவனிடமிருந்து வந்த வேதமும் நாம் ஏற்றுக்கொண்டால், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், கொஞ்சம் நம்ம காலம் கழிச்சு பார்த்துக்கலாம். இந்த தன்மை ஒரு முஸ்லிமிடம் வரவே கூடாது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை, இந்த வேதம், அது நம்ம தூங்க விடாமல் செய்ய வேண்டும். ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய நம்மள இன்னும் எத்தனை பேருக்கு இந்த குர்ஆனை முழுமையாக நான் தமிழ்ல படிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றோம்? வேதத்தை படிக்காமல் நாம் நேர்வழி பெற முடியுமா? வேதம் அழகாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம கையில் இருக்கு. அல்லாஹ் என்னதான் மனிதன்கிட்ட பேசினாலும் ஒரு முறையாவது நான் படிக்கணுமா வேண்டாமா? இந்த ரமலான் மாதத்திலாவது நாம் அதை படிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை நாம் ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா? சரி, தமிழ் மொழியில் அதை படித்து புரிந்து நடைமுறைப்படுத்துவது ஒரு நிலை. திருமறை குர்ஆனை இறைவன் எந்த வடிவத்தில் நமக்கு தந்தானோ அந்த ஓசை வடிவத்தில் அதை நாம் மரணம் செய்யணும், அதை நான் தொழில் என்று ஓத வேண்டும், அதை என்னுடைய உள்ளத்தில் சுமந்தவராக நான் மன்னிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் எத்தனை பேர் இருக்கின்றோம்? உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசைகளுக்காக, உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை செலவு செய்யக்கூடிய நாம் இறை வேதம் ஒரு சின்ன புத்தகம் தானே, அதை நம்மளால மரணம் செய்ய முடியாதா? நம்முடைய பிள்ளைகளை தூக்க முடியாதா? அந்த வேதத்தை படிக்கக்கூடிய நிலையில் நாம் எத்தனை பேர் இருக்கின்றோம்? நம்முடைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து இறைவேதத்தை படித்து புரிந்து கொள்வதற்கு அதை குடும்பத்திலிருந்து படித்தால்தானே, புரிந்தால்தானே அதை நடைமுறைப்படுத்த முடியும். நாம வெறுமன ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கிறோம்,
நாம ஜிம்மா தொழுகைக்கு அல்லது மற்ற தொழுகைகளுக்கு பள்ளிவாசலுக்கு வந்தா போதுங்கிற மனநிலையில் இருந்தால் நாம் உண்மையிலேயே சரியான கொள்கையை புரிந்தவர்களாக இருக்க மாட்டோம். நாம் இந்த கொள்கையை புரிந்திருக்கின்றோம் என்றால் இதை நாம படிக்கணும், இதை நாம குடும்பத்தில் செயல்படுத்தணும், இதை மக்களுக்கு சொல்லணும், இதை மக்களை இந்த கொள்கையை நோக்கி அழைக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? கஷ்டப்படாம சொர்க்கம் போக முடியுமா? இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்திச்சு பாருங்க. நாம என்னைக்காவது ஏகத்துவ கொள்கை அல்லாஹ்வை மட்டும்தான் வழங்காம சொன்னதுக்காக என்னைக்காவது அடி வாங்கியிருக்கின்றோமா? நம்ம சரியா இருந்தா அடி வாங்கணுமா வேண்டாமா? எதிர்ப்புகள் சந்திக்கணுமா வேண்டாமா? நாம் என்ன நினைப்போம்? எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எந்த சங்கடமும் இல்லாமல் எல்லாம் சரியா எல்லாம் ஒண்ணுதான். இந்த மனநிலை ஃபர்ஸ்ட் தவறாங்க. சத்தியத்தை சொல்லக்கூடிய தவறை அணுகக்கூடிய ஒரு ஏகத்துவாதி எப்படி சமமாக முடியும்? குர்ஆன் இஸ்லாம் மார்க்கங்களுடைய சிந்தனையும் மதுரைகளுடைய குப்பைகளும் எப்படி சமமாக முடியும்? அதனால நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம். அந்த வேதத்தை நாம் படிக்க வேண்டும். அந்த வேதம் சொல்லக்கூடிய அறிவியல் ரீதியான செய்திகள் அது இறைவன் மூலம் வந்துதான் வந்தது என்பதை ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகிறதா இல்லையா? நீங்க இந்த செய்திகளை பிற சமூக மக்களிடம் போய் சொல்லி பாருங்க. நன்மையோடு இருக்கக்கூடிய மக்கள் அவர்களெல்லாம் ஏகத்துவத்தை நோக்கி இந்த சத்திய கொள்கை நோக்கி வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். நாம முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்தில் மாற்றம் அடைகிறது என்றால் நாம வந்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஒரு உறுதியை இந்த ஜிம்மாவை நாம் நினைச்சு நினைக்கிறோம். இந்த ரமலான்ல நாம கண்டிப்பாக திருமுறைக்கு அதிகமாக தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். திருமுறைக்குவானை மனம் செய்வது, திருமுறைக்குவானை படிப்பது, இதுல நம்முடைய அதிகமான நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். நமக்கு இந்த ரமலான நம்ம என்ன செய்யக்கூடாது? முதல் 2 ரமலான் 3 ரமலான் பள்ளிவாசல் நோக்கி மக்கள் விரைவாக வருவாங்க. அதுக்கு எப்போ வருவாங்க? 20க்கு மேல வருவாங்க. இந்த மண்ணிலையை மாற்றி அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கான். அடுத்த ரமலான் இருக்குமோ இல்லையோ, இருக்கக்கூடிய இந்த ரமலானில் நல்ல அமல்கள் செய்து தீமைகளின் பக்கம் செல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை ஆன்மீக ரீதியாக மாற்றம் செய்யக்கூடிய பயிற்சியாக இந்த ரமலானை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் இறுதி மூச்சில் இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக வாழ்ந்து அதனை மறைக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான மன பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்குவானாக. வாக்குறுதி ரபில் அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.